ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 100 ml அளவுக்கு மோர் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மோரில் நம்ம சிக்கன் பீஸை ஊற வைக்க போகிறோம். எதுக்கு இதில் ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதில் லெக் பீஸு தை பீஸ் எல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறேன். 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது நான் தோல் இல்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தோலோடு போட்டுக்கலாம். ஸோ எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி போட்டுட்டு மோரில் நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது மேரினேஷனுக்கு இன்னொரு பவுலில் சிட்டிக்க மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, மிளகு பொடி, அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ நான் இதில் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் விட போகிறேன். உங்களுக்கு அப்படி அது ரெண்டும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த பொடி எல்லாத்தையும் மோரில் போட்டு கலந்துட்டு சிக்கன் பீஸஸை மொத்தமாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு கலந்துக்கிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி இது ரெண்டும் வேண்டாம்னா நீங்கள் மோரில் போடும்போது அது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸும், டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அஜினமோட்டோ இல்லை டேஸ்ட் மேக்கர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. மோர்லேருந்து எடுத்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கனோட எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் முடிஞ்சால் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட சிக்கன் பீஸ் ஊறி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே போடுறதுக்கான மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா, அதாவது ஒரு 120 கிராம் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு பொடி, உங்கள் கிட்டே இருக்குன்னா பூண்டு பொடி, இஞ்சி பொடி, அதே மாதிரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதெல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி சலித்து எடுத்துக்கோங்க. இது எதுக்கு இந்த சலிக்கிறோன்னா மாவு லூஸாக இருந்தால் சிக்கனில் நல்லா ஒட்டும், அதுக்காக தான். இப்போ நம்மளோட மேல் மாவு ரெடி. அதே மாதிரி இன்னொரு பவுலில் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது ஐஸ் க்யூப் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் பீசஸ் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். ஒரு பீஸ் போட்டுட்டு நம்ம கை டைரெக்டாக சிக்கனில் படாத அளவுக்கு மாவு மட்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி இது பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா மாவு ஒட்டுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்கினஸ் கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 செகண்ட் அளவுக்கு இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. பாருங்கள், என் கை ஃபுல்லாக மாவு மட்டுமே வச்சு அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைகிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் மாவு உதிரிடுங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் கொஞ்சமாக ஃப்ளேக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பீஸை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. ஐஸ் வாட்டரில் ஒரு 3லேருந்து 4 செகண்டுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எக்ஸஸ் தண்ணியை மட்டும் உதிரிட்டு திரும்ப இந்த மாவுலேயே போட்டுருங்க. போட்டுட்டு முதல் பண்ண மாதிரி டைரெக்டாக சிக்கனில் கைப்படாமல் மாவு மட்டும் வச்சு நல்லா கோட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளஷ் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய அந்த ஃப்ளேக்கினஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த தை பீஸ், அந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் இதிலலாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லெக் பீஸ் இதிலலாம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வாட்டி கோட் பண்ணியாச்சு. நான் இதில் 2 வாட்டி தான் கோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ பண்ணிக்கலாம். திரும்ப தண்ணியில் போட்டு திரும்ப மாவில் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் எடுத்து வைக்காதீங்க. அப்படி எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு வாட்டி மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் பீஸ் மெதுவாக போட்டுக்கிறோம். சிக்கன் பீஸ் போடும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் பாத்திரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 பீஸ் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 பீஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறம் மெதுவாக இந்த மாதிரி கலரி விடுங்க. ரொம்ப கலரணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பொறுமையாக அந்த சிக்கனை எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும்.
ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்ம போட்ட உப்பு மிளகாய் பொடி எல்லாத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததை கூலிங் ரேக் மாதிரியான இதில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் சிக்கன் கோட் பண்ணி முடித்தோன்னா அந்த மாவை இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. அதில் விழுந்த அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்துடும். மாவு லூஸாக இருந்தால் தான் சிக்கனில் நல்லா கோட் ஆகி வரும். ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ரெடி. நான் பிரெஸ்ட் பீஸில் இந்த மாதிரி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸும் ரெடி பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.